டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் ரவி மோகன் அவங்க ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதில் கெனிசா அவர்கள் தன்னை பிரியறதுக்கான காரணம் ஆர்த்தி அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் அந்த 3 எழுத்து நடிகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. எதற்காக கெனிசா இப்போ பிரியறதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ நாளாக இல்லாமல் ஏன் இவ்வளோ கொதித்தெழுந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரவி மோகன், ஜெயம் ரவி அவரும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியும் கணவன் மனைவியாக கிட்டத்தட்ட 13 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோடதே காதல் திருமணம் தான். சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரில. ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்னை ரொம்ப டைட் பண்ணாங்க, எங்கேயுமே போக விடலை, சுதந்திரமாக என்னை இயங்க விடலை. ஒரு ஏடிஎம் அவரே சொல்லியிருக்காரு பாருங்கள், ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா பணம் எடுத்தால் கூட இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணி ஏன் எடுத்த, எதுக்கு உனக்கு பணம் தேவை, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், எதுவுமே என்னால் பண்ண முடியல, எங்கள் மாமியாருக்கு மட்டும்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ண வேண்டியிருச்சு. ஸோ என்னுடைய சுதந்திரம் அங்கே பறிபோச்சு. அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் கட்டுப்படுத்திட்டு என்னால் அங்கே தொடர்ந்து இருக்க முடியல. ஸோ அங்கேருந்து நான் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது ரவி மோகன் சொல்கிறாரு. ஸோ அவர் வெளியில் வந்திருக்காரு. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே கசப்பு வர்றது சகஜம்தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணவனை மனைவி தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஒரு நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த உறவு உடஞ்சிரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சாலும் அந்த உறவு உடஞ்சிரும். பரஸ்பரம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படின்னா அது எல்லாமே அன்பில் தான் சேர்ந்தது, எல்லாமே காதலில் தான் சேர்ந்தது. ஸோ அந்த அன்பு காதல் அதுவே ஜாஸ்தியானாலும் ஆபத்து தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரவி அவர் பார்த்தீங்கன்னா நல்ல நடிகராக இருக்கார். அவருக்கு இது வரைக்கும் எந்த கெட்ட பேரும் கிடையாது. சினிமா துறையில் எந்த நடிகையோடையும் கிசு கிடையாது. நல்ல ஒழுக்கமானவர், இதுதான் உண்மை. ஏன்னா ஜெயம் ரவியோடைய அப்பா இருக்கார்ல, எடிட்டர் மோகன், அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குடும்பம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருமே ஒரு நல்ல ப்ராட்டப்பாக தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்த்தி அவங்க பார்த்தீங்கன்னா கணவன் எங்கே நம்மளை விட்டு போயிடுவாரோ, நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும், நிறைய படங்களில் நடிகைகளோடலாம் நடிக்கிறாரு, அதனால் ஏதாவது தப்பாயிருமோ அப்படி இப்படின்னு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவே தவறாயிரும். அந்த மாதிரி நினச்சாங்களா? அதிகமான அன்பு காரணமாக தான் இப்படி நினைப்பாங்க. பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சாங்களா? அப்படி நினச்சி தன்னவனை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. அப்படி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அது தப்பு. அது ஜெயம் ரவி வெளியில் வந்ததுக்கு அதுதான் காரணம்னு சொல்கிறாரு. ஸோ வெளியில் வராரு. அவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 13 வருஷம் நான் நரக வேதனை அனுபவிச்சேன்னு சொல்கிறார். ஒரு மாதிரி ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்காரு, சுதந்திரம் இல்லாமல் இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து உடஞ்சி அவர் வெளியில் வரும்போது யாரோ சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கெனிஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் ஹீலர். அதாவது பார்த்திங்கன்னா ஆன்மீக மருத்துவர். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டமான சூழலில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா அந்த கஷ்டமான சூழலில் உங்களால் நீங்களே வெளியில் வர முடியாத ஒரு காலகட்டம், நம்மளே சரி பண்ணிக்க முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சுன்னா அப்போ அவங்கள மாதிரி ஆட்களை நீங்கள் நாடி போனீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் மாதிரி தான் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்க உங்களுடைய மனசில் இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு என்ன வழி, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லி உங்களுடைய கஷ்டமாக பதட்டமாக ஒரு மாதிரி மனநிலையில் இருக்கிற, நீங்கள் தடுமாற்ற மனநிலையில் இருக்கிற உங்களை சமநிலைப்படுத்தி உங்களை அமைதிப்படுத்துவாங்க. இதுதான் அவங்க வேலை. ஸோ யாரோ சொல்லி தான் நிச்சயமாக கோவாவில் இருக்கிற கெனிஷாட்ட அவங்க ரவி போயிருப்பார். கோவாவில் இருக்கிற கெனிஷா பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ஒரு பப்பில் பாடக்கூடியவங்க, அது இல்லாமல் ஆன்மீக மருத்துவம் பண்ணக்கூடியவங்க. ஸோ அங்கே போன இடத்துல என்ன ஆறுதலாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நட்பு, ஒரு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில்ங்க யாராவது உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள உங்களுக்கு மனசுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஆண் நண்பராக கூட இருக்கலாம். நம்ம நல்ல ஒரு நண்பர் நமக்கு ஒரு ஆறுதல் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அந்த நண்பர் நல்ல நண்பர்னும் போது ஒரு அன்பு வரும் இல்லையா, அந்த அன்பு தான். அது கெனிஷா அவங்க பெண்ணாக போயிட்டாங்க. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா அது என்ன, அவங்க காதல் இல்லை, அது நட்பு தான் அப்படின்னு கெனிஷா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இது தேவையில்லையே அப்படின்னு நமக்கு என்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் காரணம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு மனைவியாக யாராக இருந்தாலும் சரி, 13 வருஷம் நம்மளுடைய கணவர் நமக்கு வாழ்ந்துருக்கிறார். இன்றைக்கி விவகாரத்துக்கு கேஸ் கோர்ட்டில் நடக்குது அப்படின்னும் போது ஒரு மனைவியாக யாருக்குமே கோவம் வருமா வராதா? ஒரு பெண்ணுக்கு கோவம் வருமா வராதா? நம்மளுடைய கணவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறதே கோவம் வரும். நம்மளுடைய கணவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டு வேற ஒரு பெண்ணோட சுற்றிட்டு இருக்கார் அப்படின்னா இன்னும் கோவம் வருமா வராதா? அப்படி ஒரு கோவம் தான். அது சரியான கோவம் தான், அது நியாயமான கோவம் தான்,
ஆர்த்திக்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஒரு ட்விட் போட, ஜெயம் ரவி ஒரு ட்விட் போட, அந்த கெனிஷா ஒரு ட்விட் போட, அவங்க ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று போட, இவங்க ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று போட, அப்படின்னு தொடர்ந்து வந்து போர் வெடிக்க ஆரம்பிச்சு. 2 பேரும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, அது கெனிஷாவாகட்டும் வேற யாராகட்டும், அவர் வந்து ஜோடி போட்டு வரலாம், ஒன்றா சேர்ந்து வாழலாம், திருமணம் பண்ணிட்டு வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் தப்பாக தானே இருக்கும். அப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கெனிஷாவால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக இன்றைக்கி வலைதளங்களில் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் வந்து இப்போ ஒருத்தரை திட்டி தீக்கணும் அப்படின்னாலும் வலைதளங்களை யூஸ் பண்ண முடியும். ஒருத்தரை வந்து நல்லா பாராட்டி பெரிய இடத்துக்கு கொண்டு வரோம் அப்படி முடியும்னாலும் வலைதளங்களை யூஸ் பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி வலைதளங்கள் இருந்து வந்துருச்சு. ஸோ அதுதான், அது ஏதோ அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கோவாக்கு. அப்படி தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இருந்தாங்களா அவங்களும் பிரிஞ்சு போனால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கோவம் வருமா, இன்னும் மனவேதனை வருமா? அவரே ஆல்ரெடி வந்து நொந்து போயிருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து கோவத்தில் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே ஒரு பழி வாங்குற மாதிரியான சண்டைகள் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம்மா, 2 பேரும் பழி வாங்குற மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது தேவையே இல்லைம்மா. இது கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்குறாங்க, 13 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்துருச்சு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருமா வராதான்னா எத்தனை குடும்பங்களில் டைவர்ஸ் நடக்குது, எத்தனை குடும்பங்கள் வந்து கோர்ட்டில் வந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நீதிமன்றங்கள் போனீங்கன்னா லட்சக்கணக்கான விவாகரத்து மனுக்கள் வந்து நிரம்பி வழியுது நீதிமன்றத்தில். அப்போ ஜெயம் ரவி ஆர்த்திக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னும் போது அதுக்கு தீர்வு என்ன? சட்டப்பூர்வமாக கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, ஓகே, கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து வெயிட் பண்ணி 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தீர்வு வருமா வராதா? சரி, இப்போ நீங்கள் சட்டம்னு சொல்லும்போது இவங்க விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தானே பொதுவெளியில் பேசணும். இப்போ இந்த 3 எழுத்து நடிகைன்னு சொல்கிறாங்க, அவங்க ஏன் உள்ளே வராங்க? அவங்களுக்கு சட்டம் தெரியும்ல, ஏன்னா பெண் பாதுகாப்பு அது சம்மந்தப்பட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் இவங்களும் வந்து ட்வீட் போடுறது, ஆர்த்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அந்த 3 எழுத்து நடிகை ஏன் அப்படி ட்வீட் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 3 எழுத்து நடிகை அவங்க, அதாவது வந்து ஆர்த்தியோட அம்மா இருக்காங்களா, சுஜாதா விஜயகுமார், அவங்களுக்கு வந்து தோழி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நடத்தி வச்சதில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவங்களும் பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் யார் மூலமாக தானே அலையன்ஸ் வரும். ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொந்தக்காரங்கள ஒரு பொண்ணு இருக்காங்க, நமக்கு தூரத்து சொந்தம் தான், அப்படி இப்படி தானே வரும். அந்த மாதிரி வந்து ஏதோ நல்ல எண்ணங்கள் தானே. ஒரு கல்யாணம் முடியணும், ஒரு திருமணம் முடிஞ்சு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணம் தானே. அந்த எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில். ஸோ அவங்களுடைய தோழியாக இருக்காங்க. 13 வருஷம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? உங்கள் தோழிக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்கள் தோழிக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் தோழிக்கு எதிர்த்தா வருவீங்களா? தோழிக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க தோழிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தோழியோட மகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுமே இன்றைக்கி வந்து வயது மூத்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால் வந்து மகளோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? சரிதானே, அவங்க ட்விட் போடுறதுல என்ன தப்பு இருக்குது? இதில் ஏன் சார் குழந்தைங்களையும் இழுத்து விடுற மாதிரி இருக்குல்ல? ஏன்னா இப்போ அந்த பையன் வந்து 10வது படிக்கிறாங்கன்றதுக்காக தான் 2 தரப்புமே அமைதியாக போகிறதா பேசப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைங்களும் ஒரு தாயை எழுப்பி விடாதீங்க, சிங்கத்தை தூண்டி விடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கும் அது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, அந்த நடிகை சொல்கிறாங்க சொல்லலை. நான் கேட்குற நியாயமாக நீங்கள் சொல்லுங்கள், அது அவங்களே விட்டுருங்க. 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டு சோஷியல் மீடியாவில் சந்தி சிரிக்கிற மாதிரி, கொலை அடி மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஒன்று சொன்ன, ஆர்த்தி ஒன்று சொல்ல, அந்த கெனிஷா ஒன்று சொல்ல, திருப்பி ஆர்த்தி ஒன்று சொல்ல, கெனிஷா ஒன்று சொல்ல, ஜெயம் ரவி ஒன்று சொல்ல. இது 1.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா? சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற பசங்க 8 வயசு 6 வயசு பசங்ககிட்டே இன்றைக்கி செல்ஃபோன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு பணக்கார வீட்டு பசங்க, ஒரு நடிகரோட ஒரு பசங்க அப்படின்னும் போது இன்றைக்கி 15 வயசு 10th படிக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பையன். இன்னொரு பையன் ஒரு 8th படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பசங்க ஒரு மெச்சூர்டான ஒரு மைனர் தான். ஆனால் எல்லாமே இப்போ தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வயசில் இருக்கிற அந்த பசங்க கையில் செல்ஃபோன் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? இது யார், அப்பா என்ன பிரச்சனை, அம்மா என்ன பிரச்சனை, அப்பா அம்மா ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க, ஏன் விவகாரத்துக்கு போய் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இந்த கெனிஷாங்கிற கேரக்டர் யார், ஏன் இந்த கெனிஷாவால் தான் நம்ம அம்மா வாழ்க்கை கெட்டு போச்சா, இப்படி பல கோணங்களில் வந்து சிந்திப்பாங்களா இல்லையா? சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் போகிற பசங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா இல்லையா? 10 பேர் இன்றைக்கி பார்க்குறாங்கல்லம்மா. ஜெயம் ரவி பிரபல நடிகராக இருக்கார்ல, அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அது கோர்ட்டில் வந்திருக்கு, பிரச்சனையாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னும் போது அங்கே உள்ளவங்களும் பார்த்துருப்பாங்க. அப்புறம் மாலுக்கு போக முடியாது, பீச்சுக்கு போக முடியாது, பார்க்கு போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. சின்ன பசங்க
15 வயசு பசங்க. அந்த பசங்களுக்கு மனசளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுமா? உண்டு பண்ணாதான். உண்டு பண்ணும்ல. அப்போ உண்டு பண்ணுச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து அவங்களால வெளியிலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா வயசு அப்படி. உள்ளுக்குள்ளே இருக்கும்போது எப்படின்னா அவங்களுடைய மனசு வந்து பாதிப்பும், அவங்க மனதளவில் வந்து இப்போ வளர்கிற காலகட்டங்கள்லேயே பாதிப்படைஞ்சாங்கன்னா அவங்க எப்படி நல்லா படிப்பாங்க? அவங்களுக்கு இன்னும் காலேஜ் இருக்குது, இன்னும் எதிர்காலம் இருக்குது, கல்யாணம் காட்சி இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு கசப்பான ஒரு உணர்வை வந்து அந்த 2 பசங்க மனசில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால அதை ஏன் திணிக்கணும்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லைம்மா, நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சினிமா துறையிலே சொல்கிறேன். ஜிவி பிரகாஷ், சைந்தவி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தவங்க. 2 பேரும் பாடுவாங்க, 2 பேரும் இசை ஆர்வம் உள்ளவங்க, 2 பேரும் நேசித்து காதலித்து தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷம் சந்தோஷமாக சேர்ந்து தான் இருந்தாங்க. என்ன காரணம் நமக்கு தெரியாது. என்ன காரணம்னு கூட அவங்க நம்மக்கிட்ட சொல்லலை. ஜி பிரகாஷ் சொல்லியிருக்காரா? கிடையாது. சைந்தவி சொல்லியிருக்காங்களா? கிடையாது. 2 பேரும் நீதிமன்றத்துக்கு போனாங்க. 2 பேரும் விவாகரத்து கேட்டாங்க. 2 பேரும் விவாகரத்து வழக்குக்கு கோர்ட்டுக்கு வரும்போது 2 பேரும் ஒரே காரில் வந்தாங்க. ஒரு பக்கம் சைந்தவி இறங்குறாங்க, ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் இறங்குறாரு. நேராக கோர்ட்டுக்கு போனாங்க. எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டாங்க. விவாகரத்து கொடுத்தாங்க. 2 பேருமே ஒத்து விவாகரத்து கேட்டாங்க, கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாருங்கள், 2 வீட்லேயும் அந்த குழந்தைங்க வந்து இங்கேயும் போது அங்கேயும் போது எல்லாமே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கணவன் மனைவி பிரிவுங்கிறது சில காரணங்களால் நடக்கும். அது என்ன காரணம் வேணால் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே பல காரணங்களுக்கு பிரிவுக்கு. அப்படி பிரிஞ்சால் கூட அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறது தான் சரியான ஒரு தாய் தகப்பனுக்கு அடையாளமாக இருக்கும். அப்படி வந்து இவங்க நினைக்கணும். 2 பசங்களுடைய எதிர்காலம் கிட்டக்கூடாதுன்னு நினைக்கணும். அதை அந்த நடிகை சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்க. நடிகை சொன்னான்னா யார் சொன்னானே? இதான நிதர்சனமான உண்மை. இது வந்து பெருசாக ஏன் கொண்டு போகிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து அவங்க தான் தீர்த்துக்கணும். இது முழுக்க முழுக்க அவங்க 2 பேரும் மெச்சூர்டுமா. 2 பேரும் ஜெயம் ரவியும் வந்து மெச்சூர்டு. இன்னைக்கு எதுக்கு இப்படி கத்தணும் ஜெயம் ரவி? நான் என்ன கேட்குறேன், சோஷியல் மீடியா ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு செலிபிரிட்டி. முதல்ல நீங்கள் செலிபிரிட்டியாக நடந்துக்குங்க. செலிபிரிட்டிக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அதாவது நீங்கள் காமன் மேன் அவன் நடந்துக்கிறான் இல்லைன்னு நம்ம சொல்லலை. காமன் மேன் நடந்துக்கிற சில விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்கள் செலிபிரிட்டின்னும் போது நீங்கள் வந்து அந்த கெனிசாங்கிற பெண்ணோட மேட்சிங் ட்ரெஸ் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அப்படின்னா, மேடைகளுக்கு வரீங்க அப்படின்னா, ஒரு தயாரிப்பு நிறுவனம் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குறீங்க, கோவாவில் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, பார்க்குற உங்களை செலிபிரிட்டி எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணுமா, செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப சரியாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நடிகன்ற போது ஜெயம் ரவிக்கு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அந்த ரசிகர்கள் கூட்டம் சின்ன பசங்க தான் இருப்பாங்க. அந்த 18, 16, 20, 25 வயசில் தான் தொடங்குறாங்க. விடலை பசங்க தான் ரசிகர்களாக வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த விடலை பசங்க, வயசு பசங்க, அவங்களுக்கு பெரிய பக்குவம் இல்லாத பசங்க ஜெயம் ரவியோட இந்த செயலை பார்த்து அவங்க வந்து ஜெயம் ரவி பண்ணுறாருப்பா, நம்ம பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அப்போ செலிபிரிட்டி வந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமா? செலிபிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்சிங் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரணுமா? தப்பு தானே. இப்போ நேற்று ப்ரெஸ் மீட்டில் பாருங்கள், கத்துறாரு. அது கத்துறது அவருடைய மன அழுத்தம், நம்ம தப்பாக சொல்லலை. ரொம்ப மன அழுத்தத்துக்கு போயிட்டார். ரொம்ப மன அழுத்தத்துக்கு போயிட்டார். அது வெளிப்படையாகவே தெரியுது. அதாவது வந்து என்ன காரணம் அப்படின்னா, அவர் அங்கே ஆர்த்திகிட்டேருந்து வந்தது அவரால் முடியலேருந்து தான் வந்தார். அதாவது அடக்குமுறை அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கெனிஷாங்கிற ஆறுதலாக இருந்தாங்க. இப்போ இங்கே ஏதோ பிரச்சனை குளறுபடி நடந்து அவங்க மறுபடியும் கோவாக்கே போயிட்டாங்க. அப்போ யார் நமக்கு ஆதரவாக இருந்தவங்களே நமக்கு இல்லை அப்படின்னும் போது அவங்க வேதனைப்பட்டிருக்காங்க. அந்த 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 வலியை வந்து ஜெயம் ரவியால் தாங்க முடியல. கத்துறாரு. நான் சொல்கிறேன், அவங்களாம் என்னை தீர்த்து கட்ட பார்க்குறாங்க, ஆனால் நான் வந்து அவங்கள தீர்த்து கட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியான விஷயமா? ஒரு பப்ளிக்கில் பேசலாமா? அப்படி நீங்கள் என்ன தான் கோபமாக இருங்க, என்ன தான் நிதானம் இல்லாமல் இருங்க, பப்ளிக்கில் இப்படி பேசலாமா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்படி பேசலாமா? ஒரு நடிகன் அப்படி பேசலாமா? தப்புமா. அவர் தெரியாமல் பேசுகிறார். அவருக்கு தடுமாற்றம் இருக்குது, மனநிலையில் தடுமாற்றம் இருக்குது, இம்பேலன்ஸ்டாக இருக்கார். அதனால் பேசுகிறாரு, கத்துறாரு, அழுகிறாரு, எமோஷன் ஆகுறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. தவறான வார்த்தைகள்லாம் கூட பயன்படுத்துகிறார். ரொம்ப அது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய பேச்சே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஜெயம் ரவி பண்ணுறது வந்து தப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது குடும்ப விஷயம். அப்படியே குடும்பமாக வந்து புருஷன் பொண்டாட்டியாக தீர்த்துக்க வேண்டிய விஷயத்தை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சந்தி சிரிக்க வச்சு இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அது இதுன்னு நாரடிச்சிட்டு இருக்காங்க. தேவையே இல்லை. அழகாக பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, பிரிஞ்சுட்டு போகலாம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, இப்போ சரி தவறு அப்படின்றத தாண்டி இப்படி பொது வெளியில் ரொம்ப மன அழுத்தத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ, இதே ஒரு பெண்ணாக இருந்தால் அதுக்கு வந்து மீ டூ அப்படின்ற அமைப்பும் வருது, ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பும் வராங்க. ஆனால் இவ்வளோ கொந்தளிச்சு பேசுகிறாரு, ரொம்ப மன அழுத்தத்தில் மன உச்சத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஆதரவாவோ இல்லை எதிர்ப்பாவோ பேசுறதுக்கு எந்த ஒரு ஆண் நல அமைப்பும் இல்லையா? என்ன ஒரு மாதிரியான நிலை இருக்குது சார் இங்கே?
இது மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு சங்கம், ஆண்கள் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு ஒரு சங்கம், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு சங்கம் அப்படின்னா எதுக்கும்மா அது தேவை? என்ன தேவை இருக்குது? நம்ம வந்து சுய ஒழுக்கமாக இருந்தோம்னா எந்த எந்த சங்கமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து அவங்க பல இதில் வந்து பெண்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க அந்த நடிகைன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், நியாயம் தான். பெண்களுக்கு நடக்கிற அநியாயங்களை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல சொன்னேன். அந்த ஆர்த்தியோட அம்மா அவங்களுக்கு வந்து தோழியோட மகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே நம்ம சிம்பிளாக எடுத்துக்கங்கம்மா. இது வந்து திருமணம் தானே, ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேர் கணவன் மனைவி தானே, இன்றைக்கும் கணவன் மனைவி தான். கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, விவாகரத்து ஆகலை அப்படின்னும் போது இன்றைக்கும் கணவன் மனைவி தானே. அப்படி இருக்கும்போது தோழியோட மகளை வந்து விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னும் போது அந்த கோபம் அவங்களுக்கு வருமா வராதா? அதில் அவங்க வந்து நியாயம் இல்லாமல்லாம் குரல் கொடுக்கல. அவங்க ஒரு யாராக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி பிரிகிறது யாராவது விரும்புவாங்களாம்மா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு கணவன் மனைவி பிரிகிறது யாராவது விரும்புவாங்களா? சரியான காரணங்கள் இருந்தால் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சரியான காரணங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்படியாவது சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. கணவன் மனைவி 13 வருஷம் ஒன்றா இருந்திருக்காங்களா இல்லையா? கல்யாணம் ஆனோன்னு 3 மாதத்தில் பிரியல, 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, ப்ளஸ் 10th படிக்கிற ஒரு பையன் இருக்கான்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாழ்க்கைன்னு தானே பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் வாழ்க்கைன்னு தானே பார்ப்பாங்க. ஒரு பெண் சுஜாதா விஜயகுமார் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க நான் கேட்குறேன். அவங்களுடைய மகள் அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த தாய் நினைக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்பு கிடையாது. எல்லார் பக்கமும் நியாயம் இருக்குது. நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, இந்த பக்கம் வந்து ஆர்த்தி அவங்க வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், ஒரு மாதிரி கணவன் வந்து நம்ம மீறி போயிடக்கூடாதுன்னு நினச்சது தப்பு. புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் ஜெயம் ரவி கெனிஷாவோட ஜோடி போட்டு வந்தது தப்பு. விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி கெனிஷா ஜெயம் ரவியோட வந்தது தப்பு. மொத்தத்தில் எல்லார் பக்கமும் தப்பு இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் உண்டு பண்ணிக்கிறீங்க. ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் போது யாராக இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்துருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதில் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா தன்னை தோழிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ நான் இதில் கேட்குறேன், ஜெயம் ரவிக்கு என்ன சப்போர்ட் வேணும்? ஜெயம் ரவி ஒரு மெச்சூர்ட் பர்சனாலிட்டி தானே, 45 வயசு தானே. 45 வயசு இருக்கிற ஒரு ஆண் மகனுக்கு தன்னால் முடிவெடுக்க முடியாதா? சரி, முடிவெடுத்தீங்கல்ல, அந்த வீட்டிலேருந்து வெளில வந்தீங்கல்ல, ஏன் அங்கே போனீங்க கோவாக்கு? நான் கேட்குறேன், ஏன் அங்கே கோவாக்கு போனீங்க? அப்போ ஆன்மீக மருத்துவன் போனீங்கல்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கல்ல, முடிஞ்சு போச்சா? டாக்டர்கிட்ட நீங்கள் நம்ம போகிறோம், டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, ஊசி போடுறாரு. அதுக்கும் நமக்கும் டாக்டருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டாக்டருக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? வெளியில் வந்துடும், டாக்டர் ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துடுறோமா இல்லையாம்மா? இப்போ ஆன்மீக மருத்துவர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னா டாக்டர் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு பார்த்தாச்சு, கன்சல்ட் பண்ணியாச்சு, ஃபீஸ் கொடுத்தாச்சு, வந்தாச்சு. அப்புறம் ஏன் அவங்கள இங்கே கூப்பிட்டு வரீங்க? மேட்சிங் ட்ரெஸ் போட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குல்ல? அப்போ உங்கள் மேலே தப்பே இல்லையா ஜெயம் ரவி மேலே? நான் சொல்லுங்கம்மா, ஜெயம் ரவி மேலே தவறே இல்லையா? தவறு இல்லைன்னு சொல்ல வரல சார். இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை அப்ரோச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை தான் சார். அதுதான்மா, நீங்கள் வந்து எல்லாருமே மேலும் மேலும் தவறு செஞ்சுட்டு போகிறாங்கம்மா. ஆர்த்தி அவங்களாவது சமாதானமாக இருக்கணும், அவங்களும் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அவங்க கோவத்துலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஜெயம் ரவியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடி சுற்றிட்டு இருக்கிறது. பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்காக ஆர்த்தியே விட்டுருங்க, எந்த பெண்ணுக்காக இருந்தாலும் கோவம் வருமே. தப்பாக வந்து ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அது தப்பாக இருக்கும். நம்ம வந்து யாரையும் ஆதரிச்சும் பேசலை, யாரையும் எதிர்த்தும் பேசலை. நம்ம சொல்கிறது வந்து இது குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை. 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ வேற நான் வேற ஆனதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், இவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலான்னு சூழல் இருக்குது. இப்போ ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க? ஏன் வந்து பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே போகிறீங்கன்னு கேட்குறேன். நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு எப்படி முடிப்பீங்க? நீதிமன்றத்தில் வழக்கை சாந்தமாக போய் அழகாக முடிக்கலாம்ல. உங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை, ஏன் பிரிகிறீங்க, காரணத்தை சொல்லி நீதிபதிகிட்ட சொல்லி அவங்க காரணத்தை சொல்லி நீதிமன்றத்துலேருந்து பிரியலாம்ல. ஏன் வந்து நீதிமன்றத்தை விட்டுட்டு சட்டப்படி வந்து ஒரு முடிவை தேடாமல் ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து எதுக்கு முடிவு தேட விரும்புகிறீங்க? நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு மாற்றி நீங்கள் 2 பேரும் போட்டுக்கிறதுனால என்ன தீர்வு வந்துடும் நினைக்கிறீங்க? ஒரு தீர்வும் வராது. இன்றைக்கி பாருங்கள், கத்துறாரு, அந்தளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கார், அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்கார், அந்தளவு வயலண்ட்டாக இருக்கார். ஒரு பொதுத்தளத்தில் என்ன பேசணுன்னு கூட அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு கோவப்படுறாரு, தன்னை மீறி பேசுகிறாருமா. பேசினாரா இல்லையா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த கெனிஷா தன்னை மீறி பேசுகிறாங்க. அவங்களாவது பரவாயில்ல, ஒரு கண்ட்ரோலில் இருந்தாங்க, இவர் கண்ட்ரோலே இல்லாமல் பேசுகிறாரு. ஸோ இது உங்கள் உடம்பை பாதிக்குதா? மனதளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா? எதுக்கு இதெல்லாம்? ஸோ தப்புங்கிறது எல்லார் பக்கமும் இருக்குது. அதனால் நம்ம யார் பக்கமும் வந்து பேசி நியாயப்படுத்த முடியாது.
சரி, இது தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்றத தாண்டி ஒரு ப்ரொடியூசரா வந்து இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாதான் அடுத்து வந்து நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இன்னும் வந்து ப்ராஜெக்ட்லாம் நெறைய இருக்கு. இப்படி ஒரு டாப் ஸ்டார் சொல்லும்போது, இவர ஃபாலோ பண்ணி வர்றவங்களும் இதே மாதிரியான தனிப்பட்ட பிரச்சனைகள், அப்போ நாளைக்கு படம் குடுக்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய பிரைவேட் லைஃப்லயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து குடுக்க வேண்டிய சூழல் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு உருவாகுதா சார்? கண்டிப்பாக உருவாகுதில்ல. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃபு கெட்டு போச்சுல்ல, உங்களோட பர்சனல் லைஃபு, அதனால் உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃபும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நீங்கள் கையாளுற விதமாக கையாண்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது சட்டப்பூர்வமான ஒரு தீர்வு தான், கோர்ட்டு தான். அதை செய்யாமல் நீங்கள் இப்படி கச்சாமுச்சான் பண்ணதுனால உங்களுக்கு அங்கே இங்கே மன அழுத்தம் பிரச்சனை, டிப்ரெஷனு, ஏன் நம்ம அவங்க ஆறுதா இந்த கெனிஷா பிரிஞ்சு போயிட்டாங்க, அது இது எல்லாம் குழப்பத்தில் என்னாச்சு, இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் உணர முடியாத ஆளாக இருக்கீங்க. அவர் சொல்கிறார், கண்ணாடி முன்னாடி என் முகத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறார். அப்போனா ஒரு மனுஷன் தான் முகத்தை கண்ணாடி முன்னாடி பார்க்க முடியலன்னு சொல்கிறான்னா இப்போ எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்கன்னு கேட்குறேன் நான். கேமரா முன்னாடி நீங்கள் நிற்கணும். ஒரு படம் அப்படின்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும். ஆடணும், பாடணும், சிரிக்கணும், அழுகணும், கோமாளி வேஷம் போடணும், பல்ட்டி அடிக்கணும், எல்லாம் பண்ணணும்ல. அப்படி இருக்கும்போது உங்களோட மனசே வந்து தடுமாற்றத்தில் இருக்குது. உங்களாலே உங்கள் முகத்தே கண்ணாடியில் பார்க்க முடியல அப்படின்னும் போது நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க? பண்ண முடியாதுல்ல. அப்போது உங்கள் குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய தொழிலையும் வந்து பாதிக்குதுல்ல. அதை நம்பி நிறைய தொழிலாளர்களும் இருக்காங்க. அவங்களும் இதுக்காக அவரை நம்பி மட்டும் தொழிலாளர்கள் இல்லைம்மா. இல்ல, இதே அவர் மாதிரி ஒருத்தரை ஒவ்வொரு மட்டும் ஸ்டார் நம்பிலாம் வர்றப்போ தொழிலாளர்கள் இல்லை. அப்படிலாம் பேச முடியாது. அதாவது இது வந்து எப்படின்னா உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்கன்றேன் நான். எதுக்கு அந்த காயப்படுத்தணும்னு கேட்குறேன் நான். அது தேவையில்லையேங்கிறேன். நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்குற இந்த ஒரு கேள்வி மட்டும், கோர்ட்டில் டைவர்ஸ் நடக்குதுல்ல, நடக்கட்டும், பார்த்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம், நிம்மதியாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லைல்ல. நீங்கள் அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கலாம்ல. ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, வாங்கிட்டு நீங்கள் வாட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஏன் போட்டு இப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க? இதை எல்லாம் குழப்பி இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஜாம் ஆகிப்போச்சு. ஒரு டிராஃபிக்கில் வந்து நம்ம வந்து போய் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேயில் போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு 2 லாரி மோதிடுச்சுன்னு வச்சுங்க, டோட்டலாக அந்த எப்படி சொல்கிறது, அந்த மதுரை ஹைவேவே ஜாம் ஆயிரும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நகர்த்த முடியாது காரெல்லாம். அந்த மாதிரி ஜாம் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும். முதல்ல வந்து எப்படி இப்போ என்ன தேவைம்மா, அது சரியா இது சரியான்னு யோசிக்கிறத விட முதல்ல ஜெயம் ரவி இந்த மாதிரி மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்ல நண்பர்கள் அதை செய்யணும். ஜெயம் ரவி அவங்க அம்மா அப்பா செஞ்சா கூட வந்து ஆர்த்தி அவங்களுடைய அம்மா தான் இதற்கு முழு காரணமாகவும் இருக்காங்க அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து சொல்லிட்டு வராங்களே சார். என்ன பதிலே சொல்ல முடியாதும்மா. அதுதான் தெரிஞ்சு போச்சே. தெரிஞ்சு தானே வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் என்னத்தை பதில் சொல்கிறது? சரிங்க சார், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து உங்களுடைய பதிலை தந்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.